இப்போ என்னோட லைஃப்ல எடுத்துக்கிடுவோமே, நான் பெரிய பரிசுத்தவான கிடையாது. பெருசாக அப்படி சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அப்படி அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. ஓகே, ஏன்னா யாரும் பிட்டு நோட்டீஸ் கொடுத்துருந்தா இயேசு நேசிக்கிறார், அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இயேசுவை சர்ச்சுக்கு போவேன், அங்கே பிரசங்கியார் பிரசங்கித்தடினால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே இயேசுவின் அன்பா அப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஆள் கிடையாது நான். ஓகே, சர்ச்சுக்கு காணிக்க கொடுப்பாங்க, ஓகேவா, என்னுடைய கையில் நான் காணிக்க வாங்கிட்டு பழ ஜூஸ் குடிச்சிட்டு சர்ச்சில் காணிக்க போட மாட்டேன். கையை இப்படி போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன், பின்னாடி இருந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜீவியம் வாழ்ந்து கொண்டு இருந்தவன் தான் நான். 1.5 வயசில் என்னுடைய தகப்பனார் எனக்கு பால் வாங்கி கொடுக்குறேன்ட்டு போனவர், ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் வரல. அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட்னால வளர்க்கப்பட்டேன். ரொம்ப உங்களுக்கு சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணுறதே கிடையாது இந்த வீடியோ, ஓகே. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் செப்பரேட்டாக போயிட்டார், ஓகே. அப்போ ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்ன்றதை யோசித்து பார்த்துக்கோ. நான் சந்தோஷத்தை தேடி போகும்போது, ஐயா நான் குடித்து பார்த்தேன், சந்தோஷம் கிடைக்கவில்லை, ஓகேவா. நான் கஞ்சா அடிச்சிருக்கேன், சந்தோஷம் கிடைக்கல. நான் பான் வீடியோ பார்த்துருக்கேன், சந்தோஷம் கிடைக்கல. நான் மாஸ்டர்பேஷன் பார்த்தேன், அதோட சந்தோஷம் கிடைக்கல. லவ் பண்ணி பார்த்தேன், சந்தோஷம் கிடைக்கல. உலகத்தில் பணத்தினாலும் நான் தேடின சந்தோஷத்தை கொடுக்க முடியவில்லை, ஓகே. அப்போதான் முடிவு பண்றேன், இந்த உலகத்தில் நிம்மதியே கிடையாது, செத்துடலாம், ஓகேவா. எல்லாமே ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் தப்பு பாவம் அப்படின்றது எதெல்லாம் நீங்கள் சொல்வீங்களோ அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தியாச்சு. நான் தேடின சந்தோஷம் கிடைக்கவில்லை, ஓகே. அப்போ நான் வலிக்காமல் சாவது எப்படி அப்படியாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல எல்லாத்துலேயும். உலகத்தில் வாழ பிடிக்கல, ட்ரெயினில் அந்த கம்பத்தை பிடிக்குமா, என்ன எப்படி சாகணும். அப்போ நான் என்ன கேட்குறேன், என் தாத்தாலாம் பெரிய அவர் மந்திரவாதி தானே. என் முன்னோர்கள் எல்லாம் வழிபட்ட தெய்வங்கள் நான் கீழே விழுந்திருக்கும் போது என்னை ஏன் தேடி வரவில்லை? ஏன் என்ன தேடி வந்திருக்கலாம்ல? நான் பாவத்தில் நான் எவ்வளவு பாவத்தில் இருக்கும் போது என்னை தேடி ஏன் அல்லாஹ் வரவில்லை? என்னை தேடி ஏன் முருகன் வரவில்லை? இயேசு வந்தார் என்னை தேடி இந்த வாசலுக்கு. நான் விட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்துக்கும் போது உன்னை விட்டா எனக்கு வர யாருமே கிடையாது, இயேசு என்னை தேடி வந்தார்.